அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சகோதரர்களே, இன்றைக்கி டேட் 2/5/1447. சகோதரர்களே, இந்த கிளாஸில் சூரா அல் ஃபாத்தியாவை பற்றி பார்க்கலாம். இது குரானுடைய ஆரம்பன்றதுனால குரானுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ, குரானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அல் ஃபாத்தியாவை போகலாம். குரான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஹி மூலியமாக அருளப்பட்டது. அந்த வஹி செய்தியை கொண்டு வந்து கொடுத்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் வானவர்களுடைய தலைவர். அது அல்லாஹ் கிட்டேருந்து அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குரானுடைய சீக்வன்ஸ்லே முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இதே சீக்வன்ஸ்லேயே எல்லாம் அந்த குரானை இறக்கணும்னான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்கல. இஸ்லாத்தை தாங்கி நிற்கிற ஒரு சமுதாயத்துக்கு தேவையான அடிப்படையான ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை, அவங்க மோரலிட்டி சம்மந்தப்பட்டது, இன்னும் சமூக நீதி, வியாபாரத்தில் எப்படி இருக்கணும், அனாதைகள் ஏழைகளை இவங்களை எப்படி பராமரிக்கணும், இந்த மாதிரி அடிப்படையாக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலோட இன்னும் நபிமார்களுடைய ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை எல்லாம் இறக்குறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சீக்வன்ஸ் வந்து அல்லாஹ்வுடைய தூதரால் குரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்படும் போது அவராலே சீக்வன்ஸ் செய்யப்படுது. இந்த சூறா எங்கே இருக்கணும், இந்த வசனங்கள் வந்து இந்த சூறாவில் எந்த இடத்துல இருக்கணும், இது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் அஃபிஷியலாக அங்கீகரிக்கப்பட்டது. சகோதரர்களே, முதல்ல சொன்ன மாதிரி இஸ்லாத்தை தாங்கி நிற்கிற ஒரு சமுதாயத்துக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் அந்த ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை, இன்னும் அவங்க மோரலிட்டி சம்மந்தப்பட்டது, இன்னும் அவங்க இந்த சமூக நீதி, அவங்க வியாபாரத்தில் எப்படி இருக்கணும், மற்றவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த குரானோட இந்த சீக்வன்ஸ் வர்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். சகோதரர்களே, இந்த குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல் வாக்கியாவில் 77, 78, 79 வசனங்களில் இந்த குரான்ன்றது இந்த வஹி செய்தி, இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நிச்சயமாக இது கண்ணியமான குரான், புத்தகத்தில் பாதுகாக்கப்பட்டது, தூய்மையானவர்களை தவிர இதை தொடமாட்டார்கள். இந்த வஹி செய்தியை வந்து இந்த குரானை வந்து அல்லாஹ் இந்த புத்தக வடிவத்தில் நமக்கு பாதுகாத்து கொடுத்துருக்கான். இந்த உலகம் ஃபுல்லாகவே இந்த புத்தக வடிவத்தில் இந்த குரான் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இதை தொடும்போது அல்லாஹ் சொல்கிறான், தொஹர், தூய்மையானவர்கள் இதை தொடுவாங்க, அவங்கள தவிர இதை தொட முடியாதுன்னு. இது ஸ்பிரிச்சுவலாக தூய்மையாக இருக்கிறத பற்றி இந்த வசனம் பேசுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி நம்ம இதயத்தை வந்து நம்ம மனசை நம்ம எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம குரானுடைய அந்த விளக்கத்தை டைரெக்டாக எடுக்க முடியும். அதை எடுக்கிறதுக்கு நம்ம தர்மம் அந்த தொகை இதை கொண்டு வரதுக்கு நம்ம அதிகமாக தர்மம் செய்யலாம், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடலாம், அதிகமாக அல்லாஹ்கிட்ட அந்த குரானுடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்தலாம். அல் முஜாத்தலால 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தூதரிடம் கூடி பேசினால் நீங்கள் கூடி பேசுகிறக்கு முன் தர்மத்தை முற்படுத்துங்கள், அது உங்களுக்கு சிறந்தது, இன்னும் தொஹர், பரிசுத்தமானது. நீங்கள் பெறவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், கருணையாளன். நீங்கள் ரசூல்லா கிட்ட ஒரு ரகசியம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தர்மம் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வந்து தொஹர், தூய்மைன்னு சொல்கிறோம் அல்லாஹ். இந்த மாதிரி நம்ம சில ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நமக்கு தூய்மையை கொண்டு வர முடியும். நம்ம தர்மம் செய்கிறது மூலியமாகவும், இன்னும் நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுறது மூலியமாகவும், அல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம லைஃப்பை கொண்டு போகும்போது நம்ம ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் தூய்மையாகுங்க. இது குரான் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ரகசியங்களை குரான் கற்றுக் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூய்மையான ஒரு உள்ளத்தோட குரான் பக்கம் நெருங்கலாம். இப்போது சூரா அல் ஃபாத்தியாவுடைய கிளாஸ் போகலாம். சகோதரர்களே, சூரா அல் ஃபாத்தியா இது குரானுடைய தொடக்கம், உம்முல் குரான், குரானுடைய தாய், 7 வசனங்களை கொண்டது. இது மாதிரி இதுக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குது. குரான் நம்மளை எப்படி கைட் பண்ண போகுது, குரானுடைய இலக்கு என்ன, இதெல்லாம் வந்து இந்த சூறாவில் இருக்குது. இந்த சூறாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டால் குரானுடைய கடைசி வரைக்கும் நம்மளால் அதோடைய பாதையில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இதில் நம்ம கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் குரானுடைய நிறைய பகுதிகள் நமக்கு புரியாமல் போகும். இன்ஷா அல்லாஹ் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம், ட்ரை பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு முறை படிச்சிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஅலூபி அலைஹிம் வலல்லாலீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகிலங்களின் ரப் அல்லாஹ்வுக்கே புகழ் உரியது. அர் ரஹ்மான் அர் ரஹீம், தீர்ப்பு நாளின் அரசன். உனக்கே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எங்களை நேரான பாதையில் வழிநடத்து. நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் பாதை. எவர்கள் உன் கோபத்திற்கு ஆளானோர் அல்லாதவர், இன்னும் வழி தவறியவர்கள் இல்லை. சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய 2 ஷிஃபத் அண்டு இன்னொரு அல்லாஹ்வுடைய சிறந்த 2 பெயர்களை கொண்டு இந்த சூரா ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நம்ம ஒரு விஷயம் தொடங்கும்போது அது அல்லாஹ்வை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவலாக அல்லாஹ் கூட கனெக்ட் ஆகிறோம். நம்ம பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது நம்ம தூய்மையை அடைகிற ஒரு ஸ்டேஜும் இருக்குது. அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் கூட நம்ம ஒரு டைரெக்டாக கனெக்ட் ஆகிறோம். பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி இந்த சூரா ஸ்டார்ட் ஆகுது. சகோதரர்களே, இந்த சூறாவில் நிறைய ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை இருக்குது. ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், தீன் இருக்குது, இபாதத், நஸ்தஈன், சிராத்தல் முஸ்தகீம். இந்த 7 வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் நமக்கு இஸ்லாத்தோடைய நோக்கம், அடிப்படை இதெல்லாமே நமக்கு ரொம்ப புரியும். சில வார்த்தைகளுக்குள்ளே இஸ்லாம் அடங்கிடும். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள்லாம் இந்த சூரா ஃபாத்தியாவில் இருக்குது. அதனால் இந்த சூறா ஒரு பயான் மாதிரி இல்லாமல் இது ஒரு கிளாஸ். ஒரு வார்த்தைகள் எப்படி அல்லாஹ், அந்த வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பு இருக்குது, அது அப்படி அல்லாஹ் எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்னா என்ன? இது ஃப்ரௌன் அதே வார்த்தையை தான் கேட்குறோம். அஷ்ஷுஆராவில் 23லேருந்து 27 வசனங்கள் வரைக்கும். ஃபிரௌன் கேட்டான், மேலும் அகிலங்களின் ரப் என்பது என்ன? ஒமா ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் ரப் என்பது என்னன்னு சொல்லி கேட்குறோம். மூசா கூறினார், வானங்கள் இன்னும் பூமி இன்னும் அவை இரண்டிற்கும் இடையில் உள்ளவற்றின் ரப் நீங்கள் உறுதி கொள்பவர்களாக இருந்தால். ஃபிரௌன் தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கேட்டான், நீங்கள் செவி மடுக்கிறீர்களா? மூசா கூறினார், அவன் உங்களுக்கும் ரப், உங்கள் முன்னோர்களான மூதாதையர்களுக்கும் ரப். ஃபிரௌன் கூறினான், நிச்சயமாக உங்களிடம் அனுப்பப்பட்ட உங்கள் தூதர் ஒரு பைத்தியக்காரர். சகோதரர்கள், இந்த கான்வர்சேஷன் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்குது? ஒரு தூதரை பார்த்து பைத்தியக்காரர்னு சொல்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? ரப்புல் ஆலமீன்னா என்ன அப்படின்னா, ரப்புன்னா என்ன வார்த்தைன்னா, படைப்பை படைக்கிறதுலேருந்து அதோட முடிவு வரைக்கும் அதோட எல்லா விஷயங்களும் கவனிச்சிக்கிற ஒரு பரிபாலத்தன்மை. அது எதுவுமே அதில் அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். அதோட பரிபாலங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுதான் அந்த ரப்புன்றது. இப்போ உதாரணமாக வானங்கள் அல்லாஹ் தான் படைத்தான். அதை நிர்வாகம் பண்ணுறது யார் பண்ணுறான்? அல்லாஹ் தான் பண்ணுறான். வானத்துடைய மொத்த நிர்வாகமும் அல்லாஹ் தான் அதுக்கு ரப்பாக இருக்கான். பூமிக்கும் அல்லாஹ் தான் படைத்தான். அல்லாஹ் தான் அதோடைய எல்லா நிர்வாகத்துக்கும் அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கான். இங்கே மனிதர்களை அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் மனிதர்களுடைய எல்லா நிர்வாகத்துக்கும் அல்லாஹ் ரப்பாக இல்லை. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம விரும்பினா அல்லாஹ்வை எடுத்துக்கலாம், இல்லை நிராகரிக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மனித சமுதாயம் நம்மளுடைய தனிப்பட்ட விவகாரங்களும், நம்மளுடைய குடும்ப விவகாரங்களும், நம்ம நாட்டுடைய விவகாரங்களும் அவங்களே ரப்பாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கிறத விட்டுட்டு அல்லாஹ்வை ஏற்றுக்காமல் இன்றைக்கி தன்னை முஸ்லீம் நாடுகள்னு சொல்கிறக்கூடிய ஏகப்பட்ட நாடுகள் கூட அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம்னு சொல்கிறவங்க கூட அல்லாஹ் ரப்பாக எடுத்துக்கிறதில்ல. ஒரு சில விஷயத்தில் அல்லாஹ் ரப்பாக எடுத்துக்கிறாங்க, ஒரு சில விஷயத்தில் அல்லாஹ் ரப்பாக எடுத்துக்கிறதில்ல. அத்தௌபாவில் 31வது வசனத்தில், அவர்கள் அல்லாஹ்வையன்றி, இது கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறோம், அவர்கள் அல்லாஹ்வையன்றி தங்கள் அறிஞர்களையும் துறவிகளையும் ரப்புகளாக அர்பாபன் எடுத்துக்கொண்டனர், இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவையும். தன்னை சார்ந்த அறிஞர்கள், துறவிகள், அந்த டைமில் அவங்க தான் ஆட்சியாளர்கள். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஓட் போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சி செய்கிறது கிடையாது. அந்த டைமில் மதகுருமார்கள் இவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அவங்க எந்த அடிப்படையில் அவங்களுக்கு பரிபாலனை கொண்டு போகிறாங்களோ, அவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அது மாதிரி போவாங்க. அவங்கள கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறது ஹலால், அவங்க சொல்கிறது ஆராம், அவங்களுடைய நிர்வாகம் தான் ரொம்ப இருந்தது. அவங்க அல்லாஹ்வை ரப்பாக எடுத்துக்காமல் அந்த அறிஞர்களையும் மதகுருமார்களையும் ரப்பாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.
ஆல இம்ரானில் 64வது வசனத்தில் இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த இதில் வந்து உங்களை நீங்களே ஆட்சி செஞ்சுக்காதீங்க, அல்லாவை நீங்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இதில் கூட்டாளிகளாக வருவாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், கூறுவீராக அல் கிதாப் உடையவர்களே, எங்கள் மத்தியில் இன்னும் உங்கள் மத்தியில் சமமான வார்த்தையின் பக்கம் வாருங்கள். அல்லாவை தவிர அடிபணிய மாட்டோம், இன்னும் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம். இன்னும் அல்லாவை தவிர நம்மில் சிலரை ரப்புகளாக அர்பாபன் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவர்கள் விலகினால் கூறுங்கள், சாட்சியாக இருங்கள், நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள். அல்லாவை மட்டும்தான் நாங்கள் ரப்பாக எடுத்து வைப்போம். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா அல்லாஹ் தான். இந்த ஒரு நாட்டை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரும்போது இதில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற பொதுவான வார்த்தையின் பக்கம் வாங்க. அவங்க யூதர்களாக தான் இருப்பாங்க, அவங்க கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க, அவங்க முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா மூணு கூட்டத்துக்குமே யார் ரப்? அல்லாஹ் தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷனை நிர்வாகிக்கிறான். இந்த ஒரு களிமாவு பக்கம் நீங்கள் ஒன்று சேருங்க. ஆனால் அவங்க விலகினா நாங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்சியாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் ஃபிரௌனுக்கும் பிரச்சனை. ஒரு நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை நிர்வகிக்கிறதுல நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒரு அல்லாவுடைய தூதர் தெளிவான சான்றை ஃபிரௌன்கிட்ட காட்டி கூட அவன் அல்லாவை ஏற்க மறுக்கிறான். ஆனால் ரப்புக்கும் இல்லை ஆலாம், நானே மேலான ரப், இந்த நாடு ஃபுல்லாக என்னோட இது, இங்கே நான் வைக்கிறது தான் ரூல், நான் வைக்கிறது தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த குற்றத்துக்காக அவனை தண்டித்தான். சகோதரர்களே, இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலும் சரி இது ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தை. இது அல்லாஹ் நமக்கு ரப்பாக இருக்கிறது ஒரு சிறந்த ஒரு கண்ணியம், நமக்கு கண்ணியம், அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். இது இந்த உலகத்துலேயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் மறுமையிலையும் அல்லாஹ் சொல்லும்போது அல் ஜுமரில் 75வது வசனத்தில், மேலும் வானவர்களை பார்ப்பீர்கள், அர்ஷை சுற்றி சூழ்ந்தவர்களாக அவர்கள் தங்கள் ரப்பின் புகழை கொண்டு பணிபுரிவார்கள். அவர்களுக்கு மத்தியில் உண்மையை கொண்டு முடிக்கப்படும், இன்னும் கூறப்படும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புன்னா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்ம யார் அல்லாஹ் சொன்னபடி நம்ம அந்த குடும்பத்தை நிர்வகித்தா அது அல்லாவை நம்ம ரப்பாக எடுத்துட்டோன்னு அர்த்தம். இல்லை நமக்கு நம்மளே அந்த நிர்வாகத்தை நம்ம கொண்டு வந்தால் இங்கே நம்ம தான் இங்கே ரப்பாக இருக்கும், அது அல்லாவை நம்ம அந்த இடத்துல நிராகரிக்கிறோம். அது தனிப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும், குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை நிர்வகிக்கிறதுல கூட இருக்கட்டும், இங்கே யார் நம்ம ரப்பாக எடுக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. அது நம்ம ரப்பாக இருக்கலாம், இல்லை மனிதர்களுக்குள்ளே அந்த ரப்புத்துவத்தை கொடுக்கலாம், இல்லை அல்லாஹ் கிட்ட கொடுக்கலாம். ஆனால் நமக்கிடப்பட்ட கட்டளை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாவை தவிர யாரையுமே நீங்கள் ரப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் நமக்கிடப்பட்ட கட்டளை. சகோதரர்களே, இந்த சூறாவில் அர் ரஹ்மான் அர் ரஹீம்ன்ற அல்லாவோட சிறந்த 2 பேரை ஷிஃபத் இதை சொல்கிறோம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அல்லாஹ் கூட ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு 2 பேர் இது. ஏன்னா அல்லாஹ் தன்னை வந்து அடக்கி ஆள்றவனாவோ இல்லை உங்களை நான் தண்டிப்பேன் இந்த மாதிரி ஒரு கோபத்தோடு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் ரஹ்மான் ரஹீம்ன்ற சிறந்த 2 பேரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 2 பேர் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நல்ல இதுக்காக இருக்கட்டும், நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒப்பந்தங்கள் போடுறதுலேருந்து எல்லாமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சகோதரிகளே, அர் ரஹ்மான் அர் ரஹீம் இது ரெண்டுமே ரஹம அப்படின்ற ரூட் வேர்ட்லேருந்து வருது. ரஹம அப்படின்ற ரூட் வேர்ட்லேருந்து 2 பேர் வந்தாலும் இதுக்கு 2த்துக்குமே கொஞ்சம் வேறுபட்ட பொருள் இருக்குது. அல்லாவிடத்தில் அர் ரஹ்மான்ற பேருக்கு ரொம்ப மிகுந்த மகத்துவம் இருக்குது. இந்த பேரை அல்லாவை தவிர வேறு யாருக்குமே பயன்படுத்தக்கூடாது. அர் ரஹ்மான் சொல்லியோ இல்லை அலிஃப்லாம் இல்லாமல் ரஹ்மான் சொல்லியோ கூட இந்த பேர் யாருக்குமே பயன்படுத்தக்கூடாது. வெறுமை அப்துல் ரஹ்மான் இப்படி பயன்படுத்தலாம், ஆனால் வெறுமனே ரஹ்மானோ அர் ரஹ்மானோ அல்லாவை தவிர இந்த பேர் யாருக்குமே பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மானி, இன்னும் அவர்கள் அர் ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள். குல் உவ ரப்பி, கூறுவீராக அவன்தான் என்னுடைய ரப், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை. சகோதரர்களே, இந்த பேர் அல்லாஹ் ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்துகிறான். நம்ம இந்த பேருக்கு பொதுவாக சொல்லுவோம் அளவற்ற அருளாளன். அல்லாஹ்கிட்ட வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது, அவங்ககிட்ட ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது, அதுதான் அந்த பேருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் இந்த பேரை இந்த மாதிரி யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த அளவற்ற அருளாளன்றதுக்கு வந்து ரஸாக்குன்னு ஒரு பேர் இருக்குது அல்லாவுக்கு. அவன் தான் நமக்கு தேவையான எல்லா
ரிஸ்கையும் கொடுக்குறவன் அப்படின்ட்டு. ஆனால் ரஹ்மான்றது அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ மரியம் சூராவில் 45வது வசனத்தில், என் தந்தையே, நிச்சயமாக நான் ரஹ்மானிடமிருந்து ஒரு வேதனை உம்மை வந்தடைவதை பயப்படுகிறேன். இன்னும் அல் ஃபுர்கானில் 60வது வசனத்தில், ரஹ்மானுக்கு சிரம்பணியுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், ரஹ்மான் யார்? நீர் ஏவக்கூடியவனுக்கு நாங்கள் ஏன் சிரம்பணிய வேண்டும் என்று கேட்கின்றனர். யாசின் 23ல், ரஹ்மான் எனக்கு ஒரு தீங்கு நாடினால் அவர்களின் சிபாரிசு எதையும் என்னை விட்டு தடுக்காது. இன்னும் அல் முல்கில் 19வது வசனத்தில், சிறகுகளை விரித்தும் மடக்கியும் தங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா? ரஹ்மானை தவிர அவற்றை தடுக்கவில்லை. நிச்சயமாக அவன் ஒவ்வொன்றையும் உற்று நோக்குபவன். தாஹாவில் 5வது வசனத்தில், ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். தாஹா 108, 109 வசனங்களில், அந்நாளில் அழைப்பாளரை பின்தொடர்வார்கள், அவர்களை விட்டு திரும்ப முடியாது. இன்னும் ரஹ்மானுக்கு முன் சப்தங்களெல்லாம் அமைதியாகிவிடும், மென்மையான சப்தத்தை தவிர செவிமடுக்க மாட்டீர். அந்நாளில் பரிந்துரை பலனளிக்காது. ரஹ்மான் யாருக்கு அனுமதித்தான் தவிர இன்னும் அவருடைய பேச்சை அவன் விரும்பினான். மரியமில் 93வது வசனங்களில், வானங்களில் இன்னும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் ரஹ்மானிடம் அடிமையாக வருவாரே தவிர இல்லை. சகோதரர்களே, இந்த பேர் அல்லாஹ் ரொம்ப விதவிதமாக யூஸ் பண்ணுறான். ரஹ்மான் தண்டிப்பான், ரஹ்மான் உங்களுக்கு ஒரு தீங்கு நாடினா அது தடுக்கிறதுக்கு யார் இருக்கான்னு கேட்குறான். ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கான், ரஹ்மானை தவிர இலாஹா இல்லைன்றான். ரஹ்மான் இடத்துல தான் மறுமை நாளில் எல்லாருமே அடிமையாக வருவாங்க. இன்னும் ரஹ்மானுக்குன்னு தனியாக ஒரு சூறாவே எல்லாம் சொல்லியிருக்கான். அதில் சொல்வான், வானங்களில் இருக்கிறவங்களும் பூமியில் இருக்கிறவங்களும் ரஹ்மான் கிட்ட டெய்லியும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அவன் ஒவ்வொரு நாளையும் காரியத்திலே இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இவ்வளோ மகத்துவம் மிக்க அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ்வுக்குன்னு அந்த பேருக்குன்னே ஒரு தனியாக சூறா இருக்கிற அளவுக்கு அது ரொம்ப மகத்துவமான ஒரு பேர். சகோதரர்களே, ரஹ்மான்ற பேர் நம்ம வர்ற இடத்துல குரானில் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் நம்ம ரொம்ப மைனூட்டாக படித்தா தெரியும் நமக்கு அந்த பேர் என்ன சொல்ல வருதுன்ட்டு. சகோதரர்களே, அந்த பேர் அல்லாஹ்வுடைய படைப்புகளோட ஒவ்வொரு படைப்புகளோடுமே அல்லாஹ் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான். அதுக்கு இடையில எந்த புரோக்கருமே கிடையாது, எந்த ஒரு மீடியமே கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய படைப்பு கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான். அந்த படைப்புக்கு நான் தான் ரப்பாக இருப்பேன், அதை தண்டித்தாலும் நான் தான் தண்டிப்பேன், அதுக்கு தீங்கு நாடினாலும் நான் தான் நாடுவேன், மறுமை நாள் அது என்கிட்ட தான் அடிமையாக வரும், இன்னும் அதுக்கு தேவையான ரிஸ்க்கும் நான் தான் கொடுப்பேன். இந்த மாதிரி அல்லாஹ் அந்த பேர் ரொம்ப மைனூட்டாக யூஸ் பண்ணுறான். ஒவ்வொரு படைப்பு கூடயுமே நான் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றோம். நம்ம ஏதாச்சும் நமக்கு வேணும்னா ரஹ்மான் கிட்ட தான் நம்ம கேட்டு பெற்றுட்ருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. இன்னும் ஏன் வானத்தில் பறந்துட்டுருக்கிற பறவை கூட அதை கூட நான் தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கேன், ரஹ்மானை தவிர அவற்றை யார் தாங்கி பிடிச்சிட்ருக்காங்கன்னு கேட்குறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புகள் கூடயுமே டைரெக்டாக கனெக்ட் ஆகிட்டுருக்கான். அதுக்கு எல்லாமே, அந்த படைப்புக்கு எல்லாமே அவனை தான் இருப்பான். அது தண்டிக்கிறதா இருந்தாலும் அவனை தான் இருப்பான், அதுக்கு கூலி கொடுக்குறதா இருந்தாலும் அவனை தான் இருப்பான், அதுக்கு நல்லது நாடுறதா இருந்தாலும் அவனை தான் இருப்பான், அதுக்கு தீமை நாடுறதா இருந்தாலும் அவனை தான் இருப்பான், அதுக்கு ரிஸ்க்கு கொடுக்குறதா இருந்தாலும் அவன் தான், அதுக்கு ரப்பாக இருக்கிறதும் அவன் தான். ரஹ்மான் லா இலாஹ இல்லல்லா. இந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு படைப்புகள் கூடயுமே அல்லாஹ் டைரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறத இந்த பேர் குறிக்கும், ரஹ்மான். இன்னும் தர்காவுக்கு போகிறவங்க இதை யோசிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ரஹ்மான் இடத்துல சிபாரிசுக்காக போக முடியாது. ஏன்னா ரஹ்மான் நீங்கள் எதாவது வேணும்னா ரஹ்மான் கிட்ட டேரெக்டாக கேட்கணும். இடையில ஒரு சிபாரிசுன்ற ஒரு இதே கிடையாது. அது ரசூல்லா சிபாரிசு செய்வாங்கன்னா அது சிபாரிசை அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கண்ணியம். அதுவும் யாருக்கு சிபாரிசு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். நமக்கு எதாவது வேணும்னா நம்ம அல்லாஹ் கிட்ட டேரெக்டாக கேட்கணும். ஏன்னா நம்ம ரஹ்மானுடைய அடிமை. நமக்கு ஏதாவது தேவைன்னா அல்லாஹ்கிட்ட கேட்கணும். நமக்கு ஷஃபாத் பண்ணுவாங்கன்னு தர்காவுக்கு போகிறதோ, இல்லை நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குன்ட்டு தர்காவுக்கு போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம ரஹ்மான் இடத்துல கேட்டு பெறணும். இதுதான் அந்த ரஹ்மானுக்கு உண்டான ஷிஃபத். இது நம்ம நல்லா மைனூட்டாக படித்தா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சகோதரர்களே, இதே மாதிரி ரஹீம், இந்த பேர் எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு ரஹீம்ன்றதில் ஒரு கருணை இருக்குது. அல்லாஹ்வுடைய கருணை எப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஆபத்துமே வராமல் அரவணைச்சிக்கிற ஒரு அரவணைப்பு தான் அந்த ரஹீம்னு சொல்லுவாங்க. பைபிளில் லூக்கா அதிகாரம் 15, 11 32 வசனம். இதில் ஈசா நபி ஒரு கதை சொல்வார். ரஹீம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு கதை சொல்வார். ஒரு தந்தைக்கு 2 மகன் இருந்தாங்க. அதில் இளைய பையன் எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போதே, அந்த தந்தை உயிரோடு இருக்கும்போதே பிரித்து வாங்கிட்டு வெளியூருக்கு ட்ராவல் ஆகி போயிடுற. அப்படி
அங்கே போயிட்டு அவர் நிறைய தப்பான வழியில் போகிறது, தப்பான பொருளாதாரத்தை வந்து அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி அவர் இருக்கிற பொருளாதாரத்தை சில மாதங்கள்லேயே அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் பஞ்சம் வந்து அவருக்கு சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாயிடுது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலை தேடி சுற்றும்போது எங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு பன்னி மேய்க்கிற ஒரு இடத்துல தான் அவருக்கு வேலை கிடைக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் பன்னியை ரொம்ப அருவருப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்றதுனால வேறு வழி இல்லை, எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், இது நான் அந்த இடத்துல வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் ஆளாகிறாரு. சில மாதங்கள் அங்கேயே வேலை செஞ்சுட்டே இருக்கார். போதுமான அளவுக்கு அவருக்கே சாப்பாடு கிடைக்கல. அப்போது ஒரு பழைய நினைவுகள் அவர் யோசிக்க வைக்குது. நம்மளோட அப்பா கிட்ட நம்ம எப்படி இருந்தோம், நம்ம அப்பா கிட்டே ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நிம்மதியாக போய் இருப்பாங்க. ஆனால் நான் அவரோட பையன் இந்த மாதிரி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதெல்லாம் என்னோடய தப்பு. நான் இவ்வளோ தூரம் நான் ஒரு தப்பான வழியில் வராமல் இருந்திருந்தால் நான் வந்து கரெக்டாக இருந்திருப்பேன், அப்பாக்கிட்டே நல்லா சேஃபாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதே யோசனை பல நாட்கள் போது ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணுறாரு. நம்மளோட அப்பா கிட்ட போகலாம், போயிட்டு வந்து என்னுடைய தந்தையை, நான் உங்களுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக இருந்துட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, என்னை வந்து உங்கள் பையனாக ஏற்றுக்க கூட தேவையில்ல, உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலையாள் மாதிரி என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு பண்ணி அப்பா கிட்ட போகிறாரு. ரொம்ப மனம் உருகிறாரு. அதுக்கு முன்னாடி போய் அவங்க அப்பா கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அது ஊருக்குள்ளே போகிற இந்த செய்தி வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியுது. தன்னுடைய பையன் வரான் அப்படின்றத பார்த்துட்டு அவருக்கு அது முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருப்பார். தன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரி இந்த ஊருக்கு போயிருக்கான், இந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பான வழியில் போயிட்டான், இந்த கேலி கூத்து, இன்னும் விபச்சாரம், இந்த மாதிரி லைன்லலாம் போயிட்டான். இவ்வளோ மோசமான ஒரு பையனை வந்து எந்த அப்பாவுக்கு பிடிக்கும், எந்த அப்பா விரும்புவாங்க? அந்த தன்னுடைய சொத்தில் வந்து பாதி அவன் கொண்டு போய் அழிச்சிட்டான். எந்த அப்பாவுமே அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் இவ்வளோத்தையும் தெரிஞ்சு கூட தன்னுடைய பையன் திருந்தி அந்த மன உருக்கி தங்கிட்ட வர்றது அவர் நினச்சி அந்த பையனை ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. அவங்க வேலையாளுங்களை கூப்பிட்றாரு, வாங்க என்னுடைய பையனுக்கு சிறந்த ஆடையை எடுத்துகிட்டு வாங்க, என்னோடய பையனுக்கு சிறந்த காலணிகளை கொண்டு வாங்க, என்னோடய பையனுக்கு சிறந்த மோதிரத்தை கொண்டு வாங்க, என்னோடய பையன் திரும்ப வந்துட்டான், இன்றைக்கி நம்ம ஒரு கண்ணை அடிங்க, ஒரு கண்ணுக்குட்டி அடித்து விருந்து வைங்க, இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு கொண்டாடலாம் அப்படின்ற அந்த அவர் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த ஆசை வெளிப்படுத்துகிறாரு. அந்த வேலையாள்கிட்ட சொல்கிறாரு, என் பையன் வந்து இறந்து போயிருந்தான், இப்போ உயிரோடு வந்துட்டான், அவன் தொலைஞ்சு போயிருந்தான், இப்போ கிடச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது எந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுறாரோ இதை விட பல மடங்கு வந்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அதுதான் அந்த ரஹீம்ன்ற அந்த பேர் குறிக்குது. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள் எப்பவுமே அரவணைக்க தான் விரும்புவான். அந்த படைப்பை தண்டிக்கிறதோ அவன் நரகத்தில் போடணுன்றதோ அல்லாஹ்வுடைய எண்ணம் கிடையாது. தன்னுடைய படைப்புகள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், ரொம்ப அந்த அரவணைப்பில் தான் வச்சுக்கணும்னு நினைப்பான். இவ்வளோ ரொம்ப சிறந்த தன்மையில் இருக்கிறது அந்த ரஹீம்ன்றது. நம்ம 100 கொலை செஞ்ச அந்த மனிதரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த மனிதர் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணார், நான் திரும்பணும் அல்லாஹ்கிட்ட போகணுன்னு அவர் நினச்சார். அதே மாதிரி அல்லாஹ் அதுக்குண்டான பாதையை வகுத்து கொடுத்தான். எப்போது நம்ம போயிட்டுருக்கிற வழி என்றைக்கு நமக்கு தப்புன்னு தெரியுதோ, ரொம்ப தூரமாக கூட போயிருக்கலாம், நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக கூட பாவத்தை சுமந்துருக்கலாம். ஆனால் அவ்வளோ தூரத்தில் பாவத்தை சுமந்துட்டு போய் என்றைக்கா ஒரு நாள் நமக்கு அது ஸ்ட்ரைக் ஆகி நான் பண்ணது தப்பு, அந்த அல்லாஹ்வுடைய அந்த அரவணைப்பில் தான் நான் வெளியில் வந்துருக்கக்கூடாது, அல்லாஹ்கிட்ட நான் வெளியில் வந்துருக்கக்கூடாது, நான் திரும்பவும் அல்லாஹ்கிட்டே போகிறேன்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறீங்களோ இன்றைக்கி நம்ம மனசு ரொம்ப வலித்து அதை ஃபீல் பண்ணி நம்ம என்றைக்கு திரும்புகிறோங்களோ அன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் ரஹீம் எப்பவுமே நமக்காக இருப்பான். நம்ம அவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அல்லாஹ் அந்த தன்னுடைய மகனை எப்படி அரவணைச்சாரோ அதை விட பல மடங்கு நமக்கு அரவணைப்பு அல்லாஹ்கிட்ட எப்பவுமே இருக்குது. இதுதான் அந்த ரஹீம்னு சொல்கிற அந்த இது. ஆனால் சகோதரர்களே, இந்த ரஹீம் வந்து இந்த உலகத்தில் வேணால் மனிதர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். உதாரணமாக அல் ஹஜ்ஜில் 65வது வசனத்தில், நீர் பார்க்கவில்லையா, நிச்சயமாக அல்லாஹ் பூமியில் உள்ளவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி உள்ளான், அவனது கட்டளைப்படி கடலில் ஓடுகிறதான கப்பலையும் இன்னும் அவனது கட்டளையை கொண்டே தவிர பூமியின் மீது வீழ்ந்து விடாமல் வானத்தையும் தடுத்திருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவன், ரவுஃபுர் ரஹீம். இந்த இடத்துல ரஹீம்ன்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி வானத்தில் வந்து ஒரு ஆபத்து வர்றதும், இன்னும் கடலில் வந்து கப்பல்கள் வந்து விழுந்துடாமல் அந்த மாதிரி ஆபத்துகள் ஏற்படாமலும் மனிதர்கள் மேலே பொதுவாக அந்த ரஹீம்ன்ற இது இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே மனிதர்கள் மேலே இருந்தால் கூட மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் இதிலிருந்து விலக்கி வைக்கப்படுவாங்க, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அத்துகானில் 41, 42 வசனங்கள் அல்லாஹ் சொல்வான், அந்நாளில் எவரும் எவரை விட்டு எதையும் தடுக்க மாட்டான், இன்னும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள், அல்லாஹ் கருணை புரிந்தவர் தவிர, நிச்சயமாக அவன் மிகைத்தவன், கருணையாளன், அல் அசீஸ் அர் ரஹீம்.
மறுமை நாளில் அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை, தன்னுடைய சொந்த சகோதரனோ தாயோ தன்னோட பிள்ளையோ யாருக்குமே ஒரு சின்ன அளவு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிற அந்த டைமில், அந்த அவங்களுடைய பாவத்தை எடுத்துக்கிற யோசிக்க ஒரு டைமில் வந்து அல்லாஹ் வந்து ரஹீமாக இருப்பான். அல்லாஹ் அது நாடினவங்களுக்கு இந்த உலகத்தில் அந்த பாதையில் அவங்கள திரும்பி இருப்பாங்க. இல்லை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு விதிச்சிருப்பான், யாருக்கு நாடணும் யாருக்கு நாடக்கூடாதுன்றது அல்லாஹ்வுடைய அந்த இதில் இருக்குது. மறுமையில் அல்லாஹ் ரஹீமா இந்த மாதிரி ஒரு நல்லடியார்களுக்கு இருப்பான். அல்லாஹ் நாடக்கூடிய நல்லடியார்களுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அர் ரஹீம்ன்றது இந்த பேரை குறிக்கும். அர் ரஹ்மான்றது எவ்வளோ சிறப்பான ஒரு பேர், அர் ரஹீம்ன்றது எவ்வளோ சிறப்பான ஒரு பேர்னு சொல்லி பார்த்தோம். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அரசன். தீர்ப்பு நாளின் அரசன், தீனுடைய நாளின் அரசன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, அந்நூறில் 25வது வசனத்தில் சொல்லும்போது, அந்நாளில் அவர்களின் உண்மையான தீனை முழுமையாக தருவான். இன்னும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவன் உண்மையானவன் தெளிவானவன். அதனால் நம்மளுடைய தீன் வந்து முழுமையாக கிடைக்கிற ஒரு நாள், நம்மளுடைய தீன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அது நம்மளுடைய ரிவார்ட்ஸ், இங்கேருந்ததுக்கான அந்த கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் அது. இங்கே நம்ம என்ன தீனில் இருக்குமோ அதுக்கு தகுந்த கூலி தான் அங்கே கிடைக்கும். இங்கே நம்ம இஸ்லாத்தில் இருந்தால் இஸ்லாத்தோடைய தீனுக்கு என்ன கூலியோ அது அங்கே கிடைக்கும். நம்ம இஸ்லாம் இல்லாத வேறு தீனில் இருந்தால் வேறு கூலி நமக்கு கிடைக்கும். சகோதரர்களே, தீன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த தீனில் இருக்கிறதுக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும். தீன்னா என்னன்னு சொல்கிற வசனம் யூசுஃப் சூறாவில் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். தீன்னா என்ன, தீனுக்கு வந்து என்ன அல்லாஹ் வரைமுறை கொடுக்குறான் அப்படின்னா, இனில் ஹுக்மு இல்லா லில்லா. ஹுக்கும் வந்து அல்லாவுக்கு தான். அமர அல்லா தாபுது இல்லா ஈயாவு, அவனை தவிர யாருக்கும் இபாதத் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். தாலிக்க தீனுல் கையிமா, இதுதான் தீன், இதுதான் நேரான தீன். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹுக்கும் தான் அந்த தீனுடைய டெஃபனேஷன். அல் ஹுக்கும் யாருக்கிட்ட இருக்கோ, யார் நமக்கு அந்த அல் ஹுக்கும்னா சட்டத்திட்டங்கள் இல்லை கைட் இல்லை தீர்ப்பு, அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து பெரிய பொருள் கொண்டது. இது வந்து அல்லாஹ்கிட்ட இருக்குது, இதுதான் அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ் அதுக்கு என்ன வேணால் நமக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கலாம், எப்படி வேணால் நம்மளை கைட் பண்ணலாம். அல் ஹுக்கும் அல்லாஹ்வுடைய கையில் நம்ம கொடுக்குறோம். நமக்கு தொழுகை இருக்குது, நமக்கு வந்து என்ன டேட், நீங்கள் என்ன டேட் யூஸ் பண்ணுறது கொண்டு தொழுகை, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய குடும்ப அமைப்பு, சிவில்லா, இது மாதிரி எல்லாமே வந்து அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எதெல்லாம் அந்த தீனுக்குள்ளே கொண்டு வந்துட்டானோ அதெல்லாமே நம்ம செய்யணும். இதே அல் ஹுக்கும் வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்காம வேற யாருக்காக கொடுத்தா அது அவங்களுடைய தீன் ஆகிடும். உதாரணமாக அதே சூரா யூசுஃப் சூறாலே 76வது வசனத்திலே யூசுஃப் நபி தன்னுடைய சகோதரனை வந்து பிடிச்சு வைக்கணும், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், ஒரு ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த இடத்துல அவரால் பண்ண முடியல. ஏன்னா அந்த தீன் படி, மன்னனின் தீனின் படி தன் சகோதரனை எடுப்பவராக அவர் இல்லை. அந்த மன்னனோட தீன் படி அவர் அந்த குற்றம் செஞ்சுருந்தால் தான் அவர் அரெஸ்ட் பண்ண முடியும். இல்லைனா அந்த அதிகாரம் யூசுஃப் நபி கிடையாது. மன்னனோட தீன் அப்படி இருந்தது, மன்னனுடைய ஹுக்கும், மன்னன் கொடுக்குற அந்த டிராஃப்ட் வந்து அப்படி இருந்தது. இதே அல் ஹுக்கும் வந்து அல்லாஹ்கிட்ட இந்த மாதிரி மன்னர்கள்கிட்ட இருந்தால் அது மன்னர்களுடைய தீன் ஆகிடும். இன்றைக்கி நம்மளை சுற்றி எவ்வளோ தீன் இருக்குன்னா, கம்யூனிசம், கேபிட்டலிசம், நம்ம வாழ்கிற இந்த நாடு இது வந்து ஜனநாயகன்ற தீனில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் சின்ன சின்ன தீன், இந்த தமிழ் தேசியம், திராவிடம், இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தீன்களும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தீனில் நம்ம இருக்கிறத விட்டுட்டு மற்ற தீனில் போய் நம்ம அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம். இன்னும் அதை நம்ம மேலவங்க வைக்கிறதுக்காக நம்மளுடைய தீன் நம்ம மறந்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே அல்லாஹ்வுடைய தீனில் தான் இருக்குது. இந்த வானம் பூமி இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்நாள் 52வது வசனத்தில், வானங்களில் இன்னும் பூமியில் உள்ளவை அவனுக்கே உரியது, இன்னும் தீன் அவனுக்கு எப்போதும். ஆல இம்ரானில் 83வது வசனத்தில், அல்லாவின் தீன் அல்லாததையா விரும்புகிறார்கள், வானங்களில் இன்னும் பூமியில் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே பணிகின்றன. வானம் பூமியில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அல் ஹுக்கும்க்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு வந்து விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி அல்லாஹ்வுடைய தீனில் தான் அது இருக்குது. அது எப்பவுமே அல்லாஹ்வுடைய தீனில் தான் இருக்கும். இன்னும் நம்மளுடைய உடம்பு கூட அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ளே தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தீனுடைய அல் ஹுக்கும் அந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது. அல் வாக்கியாவில் 86வது வசனத்தில் சொல்லும்போது, நம்ம அந்த உயிர் வந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது அதான் அல்லாஹ் சொல்லுவான், ஃபலவுலா இன்குந்தும் கைர மதீனின்,
அந்த உடம்பு அந்த அல்லாவுடைய தீனில் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த உயிரை ஏன் உங்களால் நிப்பாட்ட முடியல? அல்லாவுடைய ஹுக்கும் கட்டுப்படுதில்லை, அல்லாவுடைய அந்த லாக் அது கட்டுப்படுதில்லை. அது இல்லை, அப்படி அல்லாவுடைய தீனில் அது இல்லைன்னா அந்த போயிட்டுருக்கிற உயிரை நீங்கள் நிப்பாட்ட வேண்டியதானே சொல்லி அல்லா கேட்குறான். சகோதரர்களே, வானம் பூமி நம்மளுடைய உடம்பு இங்கே எல்லாமே அல்லாவுடைய படைப்பு எல்லாமே அல்லாவுடைய தீனில் தான் இருக்குது. அல்லாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஹுக்கும் அது கட்டுப்பட்டு தான் இங்கே எல்லா படைப்புகளுமே இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுடைய நிர்வாகம் மட்டும்தான் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தாந்தோரித்தனமாக போயிட்டுருக்கு. நம்மளுடைய குடும்ப நிர்வாகம், நம்மளுடைய தனி மனித நிர்வாகம், நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய அரசியல் நிர்வாகம் எல்லாமே அவங்கவுங்க இன்றைக்கி அந்த தீனை வந்து எடுத்துட்டாங்க. அவங்கவுங்க ஒரு தீனை கொண்டு வந்து அதை அடிப்படையில் அதை ஆட்சி அமைக்க இதாகிட்டாங்க. மூசாவுக்கும் ஃபிரௌனுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்டையும் கிபித்தியர்கள்கிட்டையும் அனுப்பப்பட்ட ரசூல். அவர் அல்லாவுடைய தீனை தான் கொண்டு வரார். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாவுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாவுடைய இந்த தீனை தான், இந்த கான்ஸ்டியூஷன் அல்லாஹ் எப்படி கான்ஸ்டியூஷன் கொடுக்குறானோ தனி மனித விவகாரங்கள், குடும்ப லாலேருந்து ஒரு அரசியல் வரைக்கும் அந்த தீனை தான் கொண்டு வருவாங்க. அந்த தீனை அவங்க கொண்டு வந்து மக்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மூசா நபியும் அப்படி தான் ஃபிரௌன்கிட்டையும் கிபித்தியர்கள்கிட்டையும் அனுப்பப்பட்ட ரசூல். ஃபிரௌன்கிட்ட வந்து அது ப்ரெசென்ட் பண்ணுறாரு, நான் வந்து அல்லாவுடைய தூதர், நான் இந்த தீனை கொண்டு வந்திருக்கேன், அல்லாஹ்கிட்ட இருந்து தீனை கொண்டு வந்திருக்கேன், அல்லா தான் என்னோடய ரப், அந்த ரப்பு வந்து மனிதர்களுடைய நிர்வாகத்துக்காக அவனுடைய தீனை கொடுத்து அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அல் மூமினில் 26வது வசனத்தில் சொல்லும்போது ஃபிரௌன் கூறினான், என்னை விடுங்கள், மூசாவை கொன்று விடுகிறேன், அவர் தன் ரப்பை அழைக்கட்டும், நிச்சயமாக நான் பயப்படுகிறேன், அவர் உங்கள் தீனை மாற்றி விடுவார் என்று, அல்லது பூமியில் குழப்பம் உருவாக்கி விடுவார் என்று. சகோதரர்களே, ஃபிரௌன் பயந்தது அதுக்கு தான். அந்த நாட்டுடைய தீன் மாறிடும். ஒரு அல்லாவுடைய தூதர் வந்திருக்காரு, அவருக்கு நான் ஏற்றுக்கிட்டால் அந்த நாட்டுடைய தீன் மாறும். ஏன்னா அல்லாஹ்கிட்ட தான் அந்த தீனை அந்த மூசா நபி கொண்டு வந்திருக்காரு. அதை அவர் அதை வச்சு தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்காக நான் பயப்படுறேன், அதனால் நான் மூசாவை எதிர்க்கிறேன் அப்படின்றது தான் ஃபிரௌனுடையது. அல்லாவுடைய தீன் இப்படி வானம் பூமி எல்லாமே நம்மளுடைய உடம்புல இருந்து எல்லாமே அல்லாவுடைய தீன் இப்படி செயல்பட்டு இருக்கும்போது, இங்கே மனிதர்களுடைய நிர்வாகத்துக்காக மனிதர்கள் மத்தியில் அந்த தீனை நிலைநாட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட உம்மத்து தான் முதல்ல யூதர்களுடைய பனி இஸ்ராயேல் உம்மத்து, அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள், அதுக்கப்புறம் நம்ம, இந்த 3 உம்மத்துக்குமே பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்ததா குர்ஆன் சொல்லுது. இந்த தீனை நிலைநாட்டி மனிதர்களை வந்து சரியான கைடில் வந்து சரியான பாதையில் மனிதர்களை கூட்டிகிட்டு போகணும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதுக்காக உருவாக்கப்பட்ட உம்மத்து. இதுக்காக தான் நமக்காக ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் காபா, அதை சுற்றி நம்ம பல மொழி பேசக்கூடிய, பல நிறங்களுடைய, பல ஸ்டேட்டில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களுமே நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி தான் நம்ம தொழுவோம். அதுதான் நம்மளுடைய கிப்லா. அங்கேருந்து தான் அல்லாவுடைய தீன் செயல்படும். அந்த காபாவை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க அஃபிஷியலான கலிப்பா, அங்கேருந்து அந்த அல்லாவுடைய தீன் செயல்படும். அதுக்கு முஹ்லிசீன லஹுத்தீன், அந்த தீனுக்கு வந்து நம்ம முஹ்லிஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இஸ்லாம் சொல்கிறது. மறுமை நாளும் இந்த உலகத்தில் எப்படி எல்லாமே அல்லாவுடைய தீனில் தான் இருக்கோ, அதே மாதிரி மறுமையிலையும் அல்லாவுடைய தீன் தான். அங்கே நமக்கு அல்லாஹ் தான் தீர்ப்பு கொடுப்பான். அந்நூறில் 25 சொல்லும்போது, அந்நாளில் அவர்களின் உண்மையான தீனை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக தருவான், இன்னும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவன் உண்மையானவன், தெளிவானவன். சகோதரர்களே, நம்ம இங்கே என்ன தீன் ஃபாலோ பண்ணுறோங்களோ அந்த தீனுக்கு உண்டான கூலி தான் கிடைக்கும். இங்கே நம்ம ஜனநாயகன்ற தீனை ஃபாலோ பண்ணிவிட்டு இஸ்லாம்ன்ற தீனை நம்ம விட்டுட்டு ஜனநாயகத்துக்குள்ளே முழுசாக அடாப்ட் ஆகிட்டோங்கன்னா நம்மளுடைய தீன் மாறிடும். நம்மளுடைய குடும்பத்துலேயும் அதுதான், நம்மளுடைய நாட்டோட விவகாரங்களும் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் வேற ஒரு தீனுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு, ஆனால் அதை அடாப்ட் பண்ணல. அவருடைய தீனை அவர் மேலே வைக்கிறதுக்காக தான் செயல்பட்டு இருந்தார். ஒரு தீனுக்கு கீழே வாழ்கிறதுன்றது வேறு, அதை தன்னுடைய லைஃப்லேயே அடாப்ட் பண்ணி அந்த தீனுக்குள்ளேயே போயிடுறதுன்றது வேறு. அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம், இந்த இஸ்லாம்ன்ற தீன் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். தீன்னா அதோடைய டெஃபினேஷன் இது தான், இனில் ஹுக்மு இல்லா லில்லா, அல் ஹுக்கும் வந்து அல்லாஹ்வுக்கு தான், இதுதான் வந்து தீன். இன்னும் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். சகோதரர்களே, முன்ன பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் தான் ரப்பு, அவனுடையது தான் அந்த தீன். அவன் தான் அந்த தீனை வந்து வானம் பூமி ஃபுல்லாமே அவனுடைய ஆட்சியில் தான் இருக்குது. மனிதர்கள் நீங்களும் அவனுடைய தீனை தான் எடுத்துக்கணும், அவனை தான் ரப்பாக எடுத்துக்கணும்னு சொல்கிறது தான் முன்ன இது வரைக்கும் பேசுகிறது. இப்போது இந்த வசனம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன்லேருந்து இது முன்னாடி என்ன பார்த்தோங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இது. அல்லாஹ் ரப்பா இருக்கா, அவனுடைய தீன் செயல்பட்டுருக்கு. இப்போது அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் வந்து அல்லாஹ் முன்னாடி சொல்லுது,
ஈயாக்க நஅபுது நாங்கள் உனக்கு இபாதத் செய்கிறோம், வையாக்க நஸ்தஈனு நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது ப்ளூரலில் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குரல் கிடையாது. இஸ்லாத்தை தாங்கி நிற்கிற ஒரு சமுதாயத்தோட குரல். நாங்கள் உனக்கு இபாதத் செய்கிறோம், நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். சகோதரர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 வார்த்தை இருக்குது. நஅபுது இபாதத்துன்ற ஒரு வார்த்தை, நஸ்தஈனு உதவி தேடுகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் இருக்குது. இபாதத்துனா அது அப்துன்ற வார்த்தை நவுன், அது ஒரு பெயர் சொல். அதே வர்பு பார்த்தா இபாதா, இது நவுன். அப்துன்ற வார்த்தை நவுன், இபாதான்ற வார்த்தை வந்து வர்பு, அது வினைச்சொல். இதுக்கு என்ன மீனிங், கிராமட்டிக் மீனிங் என்னென்னா, ஒருவருக்கு பணிந்து போதல், எதற்கும் திராணி இல்லாமல் எதிர்ப்பு காட்டாமல் சரணடைந்து விடுவதாகும். அவருடைய விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் பணிவிடை பெற்றுக்கொள்ளலாம். நான் அல்லாவை எதிர்க்க முடியாது, அவனை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு திராணி கிடையாது. அவன் முன்னாடி நான் பண்ணிடுறேன். அல்லாஹ் எப்படி விருப்பப்படுறானோ அப்படி என்னை எப்போவுமே எந்த டைம் நேரம் காலம் கிடையாது, அது எந்த வகையிலுமே அல்லாஹ் அவனுடைய விருப்பப்படி என்னை யூஸ் பண்ணணும், அவனுடைய விருப்பப்படி நான் அவனுக்கு கட்டுப்படுவேன் அப்படின்றது தான் அந்த இபாதான்ற ஒரு வார்த்தை. இது ஒரு அர்த்தம் இதற்கு. இன்னொரு அர்த்தம் வந்து ஒருவரின் மீது பக்தி கொண்டவன் பூஜித்து மகிழ்பவன். ஒருத்தர் மேலே ரொம்ப பக்தி வச்சு அவங்கள பூஜித்து மகிழ்வது, இந்த ஒரு வார்த்தையும் இருக்குது. ஒரு கவிஞர் கூட சொல்வார், கருமைகளிடத்தில் பொருள் பூஜிக்கப்படுவதை நான் காண்கிறேன். கருமைகள் வந்து பொருள் மேலே ரொம்ப இபாதத் செய்வாங்க. அவங்க வந்து அந்த பொருள் மேலே பக்தி ரொம்ப வச்சு அதை அடிக்கி வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே இது பண்ணிப்பாங்க. அவனுடைய இபாதத் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா அந்த பொருள் மேலே, மெட்டீரியல் மேலே இருக்குது. இன்றைக்கி அது நடிகர்கள் மேலே நிறைய பேர் பார்க்கலாம். இது மாதிரி இல்லாமல் தான் வந்து அல்லாஹ் வந்து பக்தி வச்சு அவன் கூட மட்டுமே கரெக்டாகி அவனுடைய விருப்பப்படி நான் எப்பவுமே இருக்கிறது தான், அது ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று, ஒருவர் மீது மற்றொருவனுடன் தொடர்பு கொண்டான், அவனை பிரியவே இல்லை, அவனை பற்றி பிடித்து கொண்டான், விடவே இல்லை. இது ஒரு மீனிங் இருக்குது. அல்லாஹ்வை வந்து நான் பிடிச்சிட்டேன், அவனை நான் விடவே இல்லை, அவனை நான் என்ன ஆனாலும் சரி, எங்கே தப்பு பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எனக்கு உடம்பு முடியலனாலும், நான் நல்லா இருந்தாலும், எனக்கு எதாவது கெட்டது நடந்தாலும், எனக்கு நல்லது நடந்தாலும், எனக்கு எந்த தேவை இருந்தாலும் இல்லைனாலும் அல்லாஹ்வை நான் சார்ந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய என்னோடய உள்ள எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அந்த இபாதான்றது. இதை நான் விடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலுமே அந்த இபாதான்ற ஒரு இது அல்லாஹ் விட்டுட்டு போகாது. நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே தொழுகிறது மட்டும் இபாதத் கிடையாது, நோன்பு வைக்கிறது மட்டும் இபாதத் கிடையாது. இபாதான்றது அல்லாஹ்வுடைய அந்த லாக்கு கட்டுப்படுறது, அவனுடைய நம்ம பற்று இருந்துகிட்டு இருக்கிறது, அவன் எந்த சூழ்நிலையிலுமே நம்ம அவனுடைய தொடர்பு இருக்கிறது, இதுதான் இபாதத்து. என்னுடைய சொத்து பிரிக்கணும், எந்த அடிப்படையில் பிரிக்கணும்னா அல்லாஹ் ஒரு லா கொடுத்துட்டான்னா அந்த அடிப்படையில் நான் பிரிச்சினேன்னா அது அல்லாஹ்வுக்கு நான் இபாதத் செய்கிறேன். அப்படி அந்த அடிப்படையில் நான் சொத்து பிரிக்காமல் என்னுடைய மனோ இச்சை அடிப்படையில் நான் பிரிச்சினேன்னா அங்கே இபாதாவும் மாறுது, அந்த லாவும் மாறுது. இதுதான் அந்த இபாதன்ற வார்த்தைக்கு அர்த்தம். சகோதரர்களே, இது எந்த அளவுக்கு இபாதன்றது வார்த்தை ரொம்ப முக்கியமோ அது மாதிரி நஸ்தஈனுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஈயாக்க நஸ்தஈனு நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். இங்கே எதுக்காக உதவி தேடணும்னு ஒரு கொஷின் ஒன்று வருது. அது நம்மளாம் நினச்சிக்கலாம், நம்ம இந்த ரீசனுக்காக உதவி தேடுறோன்ட்டு. ஆனால் அல்லாவா ஒரு ரீசன் சொல்கிறானா? இப்போ இந்த வார்த்தை குரானில் 4 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். அல்லாஹ் நாடி இருந்தால் வேறு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அவான்ற வார்த்தை, எனக்கு தஞ்சம் புகுந்துக்கிறங்க உங்ககிட்ட அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். நஸ்ருன்ற ஒரு வார்த்தை இருக்குது. இன்னும் வழி, எங்களை வந்து சரியாக கைட் பண்ணி கூப்பிட்டு போ, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த நஸ்தஈனு உன்னிடமே உதவி தேடுகிறோம், இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் பர்டிகுலராக ஏன் இது கேட்க வைக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு இதுவும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். முன்ன நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தீன் தான் வானம் பூமி ஃபுல்லாகவே செயல்பட்டுருக்கு. அதில் வந்து மனிதர்களுடைய நிர்வாகம் அதுக்குள்ளே அடங்கும், அதில் அடக்கணும். அல்லாஹ் தான் இந்த மனிதர்கள் கூட ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எந்த அளவுக்கு இது இருக்கோ இதை வந்து செயல்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட உம்மத்து தான் முஸ்லீம் சமுதாயம். அது உலகம் ஃபுல்லாக அல்லாஹ் ஒரு ரப்பாக்கி அவனுடைய ஸ்டேட் அவன் எப்படி சொல்கிறானோ அந்த அடிப்படையில் அவனுடைய தீனை உருவாக்கி மக்களை சரியாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட உம்மத் முஸ்லீம் சமுதாயம். அதுக்காக அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. நஸ்தஈனு நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல் பக்ராவில் 45வது வசனத்தில் சொல்லும்போது வஸ்தஈனு பிஸ் சப்ரி வஸ்ஸலா தொழுகை கொண்டும் சபுரை கொண்டும் உதவி தேடுகள் நல்லா சொல்லுவான். தொழுகை இருக்கணும், சபுர் இருக்கணும். நீங்கள் அந்த சபுருனா அந்த கொண்ட கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, விடாப்படியாக அதிலே நிலச்சிருக்கிறது தான் சபுரு. சபுரு இருக்கணும், தொழுகை இருக்கணும், உதவி தேடுங்கட்டு. இன்னும் அதில் ஆராஃபில் 128 சொல்லும்போது அங்கே தான் சொல்கிறான்ல,
எதுக்காக நீங்கள் உதவி தேடுங்கன்னு அங்கே தான் நமக்கு சொல்லுவோம். மூசா தன் சமுதாயத்திற்கு கூறினார், இஸ்தாயினும் பில்லாஹி, அல்லாவை கொண்டு உதவி தேடுங்கள், இன்னும் உறுதியாயிருங்கள், நிச்சயமாக பூமி அல்லாவுக்கு உரியது, தன் அடியார்களில் தன் நாடுகிறவருக்கு அதை வாரிசாக்குவான், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கே. இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உதவி தேடுங்க, ஃபைனல் வெற்றி உங்களுக்கு தான், இறுதி இந்த பூமியோட நிர்வாகம் உங்கள்கிட்ட தான் வரும். அல்லாஹ் தன் அடியார்களில் தன் ஆறுவருக்கு அதை வாரிசாக்குவான். இப்போது அல்லாஹ் வாரிசாக்குன அந்த பூமிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தீனை வச்சு அல்லாஹ் ரப்பாக்கி அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அந்த அடிப்படையில் ஆட்சி செய்கிறது தான். அதுக்காக நம்ம நஸ்தையின் செய்கிறோம், நஸ்தையின் உதவி கேட்குறோம், அதுக்காக நம்ம செயல்படணும். நம்முடைய முஸ்லீம்களுக்கு ஒரு இலக்கு இருக்கா அப்படின்னா அந்த இலக்கு இதுதான். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த மனித குலம் செயல்படணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு கூட்டமைப்போடு இயங்கிட்டு இருக்கோம், அதுக்காக தான் செயல்பட்டுருக்கோம். இது தெளிவாகவே எல்லாமே தெளிவாகவே பேசுவோம். இன்னும் அல் பக்ராவிலையும் இதே வார்த்தை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணுவான். 153, 154, 155 நம்பிக்கையாளர்களே, இஸ்தஈனும் பிஸ் சப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன். இன்னும் அல்லாவின் பாதையில் கொல்லப்படுபவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிருள்ளவர்கள் எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள். இன்னும் சிறிதளவு பயத்திலிருந்து, இன்னும் பசி, இன்னும் செல்வங்களிலிருந்து நஷ்டம், இன்னும் உயிர்கள், இன்னும் விளைச்சல்களை கொண்டு நிச்சயமாக உங்களை சோதிப்போம், மேலும் பொறுமையுடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. இதுக்காக தான் நம்ம நஸ்தையின் உதவி கேட்டுட்ருக்கோம் அல்லாஹ்கிட்ட. நம்ம தனிப்பட்ட ஒரு பர்சனல் லைஃபுக்காக கேட்கல. இவ்வளோ பெரிய மிஷின் இருக்குது, இவ்வளோ பெரிய வேலை இருக்குது, இதுக்காக தான் நாங்கள் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம், எங்களுக்கு சரியாக கைட் பண்ணு அப்படின்றது தான் இதோட பாத். இதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நான் இந்த தீனை கொடுத்து அனுப்பிச்சேன்னு அல்லாஹ் சொல்கிறான். தௌபாவில் வந்து 32, 33 அல்லாஹ் சொல்லும்போது, தங்கள் வாய்களை கொண்டு அல்லாஹ்வுடைய ஒளியை அணைப்பதற்கு நாடுகின்றனர், அல்லாஹ் மறுக்கிறான் தவிர நிராகரிப்பவர்கள் வெறுத்தாலும் தன் ஒளியை முழுமைப்படுத்துவான். அவன்தான் தன் தூதரை நேர்வழி கொண்டு இன்னும் தீனுல் ஹக், உண்மை தீனுடன் அனுப்பி வைத்தான். மற்ற எல்லா தீன்களின் மேலே அதை அவன் ஓங்க வைப்பதற்காக இணை வைப்பவர்கள் வெறுத்த போதிலும். சகோதரர்கள், இந்த தீனை மேலோங்க வைக்கிறதுக்காக ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தீனோட எடுத்துகிட்டு வராரு. அந்த தூதரை வச்சு அல்லாஹ் அந்த தீனை மேலோங்க செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த தீனை மேலோங்க செஞ்சாரோ அதே மாதிரி இந்த உம்மத்தும் அந்த வேலை இருக்குது, அவங்க மேலே இந்த பொறுப்பு இருக்குன்றது தான் நமக்கு புரியுது. இதுக்காக தான் நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம ஈயாக்க நாபுது, நாங்கள் உனக்கே இபாதத் செய்கிறோம், நீ எப்படி சொல்கிறியோ அது ஃபுல் அந்த மாதிரி நாங்கள் எங்களை கட்டமைச்சிக்கிறோம். எங்களுடைய இபாதத் முழுக்கவே உன்னை சார்ந்ததாக இருக்கும். வையாக்க நஸ்தையினோ, நாங்கள் வந்து உன்னிடத்திலே வந்து உதவி தருகிறோம். எதுக்காக? அல்லாஹ்வுடைய தீனை வந்து மேலோங்க வைக்கிறதுக்காக. அதுக்காக எங்களை கரெக்டாக கைட் பண்ணி கூப்பிட்டு போ அப்படின்றது தான் இந்த வையாக்க நாபுது வையாக்க நஸ்தைன்ற அர்த்தம். சகோதரர்களே, இந்த பாதை அல்லாஹ் தான் என்னோடய ரப்பு, அவனுடைய தீனில் தான் நான் போகணும், அவனுடைய தீன் முழுக்க தான் செயல்படும், அவனுடைய தீனுக்கு தான் முஹ்லிஸாக இருக்கணும் அப்படின்றது தான் சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. இந்த பாதைக்கு எங்களை கைட் பண்ணுறது தான் நம்ம ஈதின சிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு சிராத்தல் முஸ்தகீம் காட்டு, எங்களுக்கு வந்து லா கொடு, எப்படி எப்படிலாம் நாங்கள் இருக்கணுமோ எங்களுக்கு சட்டத்திட்டங்களை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சூரா ஃபாத்தியாவிலே கேட்குறோம். ஈதின சிராத்தல் முஸ்தகீம். ஆல இம்ரான் 51வது வசனத்தில் சொல்லும்போது, நிச்சயமாக அல்லாஹ் தான் என் ரப், இன்னும் உங்கள் ரப், அவனுக்கே அடிபணியுங்கள், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. அல்லாஹ் தான் என்னோடய ரப்பு, அவனுக்கு நாம் அடிபணினோம், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம். இன்னும் அன்ஆம்ல 161வது வசனத்தில் கூறுவீராக, என் ரப் எனக்கு நேர்வழி காட்டினான், சிராத்தி முஸ்தகீம் பக்கம், நேரான பாதையின் பக்கம். அது தீனன் கையுமா, நிலையான தீன், இப்ராஹிமுடைய வழிமுறை, அவர் உறுதியுடையவர், இணை வைப்பவர்களில் இருக்கவில்லை. இதுதான் இப்ராஹிம் நபியோட வழிமுறை. அல்லாஹ் தான் ரப்பு, அவனுடைய தீனுக்கு மட்டும்தான் அவர் ஃபுல்லாகவே ஒபே பண்ணுவார். சகோதரர்களே, ஒரு தனி மனிதராக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், அவள் அல்லாஹ் ரப்பாக எடுத்துக்கிட்டு அவனுடைய தீனுக்கு நம்ம கட்டுப்பட்டு, அவனுடைய தீனுக்கு நம்ம சர்வீஸ், முஹ்லிஸின் லஹுத்தீன், அவனுடைய தீனுக்கு நம்ம முழுக்கவே முஹ்லிஸாக இருக்கணும், அதுக்கு நம்ம இபாதத் செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். இப்லீஸ் நம்மளை வழிகெடுப்பன்னு சொன்னதுலேருந்தும் இந்த பாதையில் இருந்தான். இந்த ஒரு பாதையிலேருந்து நான் மனிதர்களை வெளிக்கிடுவேன். மனிதர்களுடைய ஆரம்பம் அவங்க அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல் ஹிஜ்ரில் 26லேருந்து 41வது வசனங்கள் வரைக்குமே அல்லாஹ் சொல்லுவான். இது நம்ம கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள்.
ஏன்னா இதில் இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தைகள் இருக்குது, 7 வார்த்தைகள் இம்பார்ட்டண்டான வார்த்தைகள். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இஸ்லாம்னா என்ன, அது அதோட இலக்கு என்ன, இதை பற்றியெல்லாம் நமக்கு க்ளீனாக தெரியும். அல் ஹிஜ்ரில் 26லிருந்து 41வது வசனங்கள் வரைக்கும், திட்டவட்டமாக பிசுபிசுப்பான சப்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தோம். இன்னும் முன்பிருந்தே கொடிய உஷ்ணமுள்ள நெருப்பிலிருந்து ஜின் அதை படைத்தோம். ரப் வானவர்களுக்கு கூறிய சமயம், நிச்சயமாக நான் பிசுபிசுப்பான சப்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்கப் போகிறேன். அவரை செம்மை செய்து இன்னும் என் ரூஹிலிருந்து அவரில் ஊதினேன். அவருக்கு சுஜூது செய்தவர்களாக விழுங்கள். வானவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அனைவரும் சுஜூது செய்தார்கள். இப்லிஸ் தவிர. அவன் சுஜூது செய்தவுடன் ஆவதற்கு மறுத்துவிட்டான். இறைவன் கேட்டான், இப்லிஸே, சுஜூது செய்தவுடன் நீ ஆகாதிருக்க உனக்கு என்ன நேர்ந்தது? அவன் கூறினான், ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்பவனாக நான் இல்லை. பிசுபிசுப்பான சப்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவரை படைத்தாய். இறைவன் கூறினான், இதிலிருந்து வெளியேறிவிடு. திண்ணமாக நீ விரட்டப்பட்டவன். இன்னும் நிச்சயமாக தீர்ப்பு நாள் வரை உன் மீது சாபம் இருக்கிறது. அவன் கேட்டான், என் ரப்பே, எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. இறைவன் கூறினான், நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில். குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரை. என் ரப்பே, நீ என்னை வழிகெடுத்ததன் காரணமாக நிச்சயமாக பூமியில் அவர்களுக்கு அலங்கரிப்பேன். இன்னும் நிச்சயமாக அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். அவர்களில் பரிசுத்தமான உன் அடியார்களை தவிர. இதுக்காக தான் இந்த புல் வசனங்களும் படித்து காட்டினேன். யாரை தவிர நான் வழிகெடுப்பேன்னு சொல்கிறேன். இபாதக மின்ஹும் முஹ்லிசீன். முஹ்லிஸா உனக்கு இபாதத் செய்கிறாங்கல்ல. அல்லாஹ் கூறினான், இதுதான் என் பக்கம் சேர்க்கும் நேரான பாதை. சிராத்துன் அலைய முஸ்தகீம். அல்லாவுக்கு முஹ்லிஸா இங்கே இபாதத் செய்கிறது. அல்லாஹ் சொன்னபடி அவனுடைய தீனுக்கு நம்ம முஹ்லிஸா அல்லாஹ் ரப்பா எடுத்துக்கிட்டு அவனுடைய எல்லா துறைகளுமே தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தோடைய விருப்பம் வரைக்கும், இன்னும் ஒரு ஸ்டேட்டுடைய விருப்பம் வரைக்கும் எல்லாமே இங்கே அல்லாஹ் சார்ந்து தான் இருக்கும். அல்லாஹ் எப்படி கைட் பண்ணுறானோ அது அடிப்படையில் தான் எங்கள் தீன் செயல்படும். அவன் தான் நம்மளுடைய ரப். அவனுக்கு நம்ம முஹ்லிஸா இபாதத் செய்யணும். இதுதான் சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. இதுதான் இஸ்லாத்துடைய ஸ்ட்ரக்சர், இஸ்லாம். சகோதரர்களே, அதுக்கப்புறம் கேட்குறோம், சிராத் அல்லதீன அன் அம்த அலைஹிம் கைரில் மாலூபி அலைஹிம் வல்லாலின். இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு 3 தன்மையை சொல்கிறான். நான் யாருக்கு அருள் புரிந்தனோ, அன்னம்த யார் மீது அருள் புரிந்தனோ, அது தனிப்பட்ட ஒரு கிருபை இருக்குல்ல, இது யார் மேலே கொடுத்தனோ அவங்களுடைய பாதை. இன்னும் உன்னுடைய கோவத்துக்கு ஆளானவங்க பாதை கிடையாது. வழி தவறி போனாங்கள்ல, அவங்களுடைய பாதை கிடையாது. கோவத்துக்கு ஆளானவங்களை பற்றி சொல்லும்போது அவங்க யூதர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். வழி தவறியவர்கள் யாருன்னு கேட்கும்போது அவங்க கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இந்த நேரான பாதையில் அன்னம்த அதில் போனது யாருன்னா நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்களும். இந்த இடத்துல 3 கூட்டமாக பிரிகிறாங்க. இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அல்லாஹ்வுடைய இந்த அன்னம்து அந்த சிறப்பு வாய்ந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த அன்னம்தையில் இருந்தவங்க தான். அல் பக்ராவில் 47 வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, இஸ்ராயலின் சந்ததிகளே, என் அருளை நினைவு கூறுங்கள், அது உங்கள் மீது அன்னம்து அருள் புரிந்தேன். இன்னும் நிச்சயமாக நான் அகிலத்தாரை விட உங்களை மேன்மைப்படுத்தினேன். எல்லாரை விட நான் உங்களை இதை மேன்மைப்படுத்தி வச்சுருந்தேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள சில பேர் அந்த அருளுக்கு இருந்தாலும் பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய கோவத்துக்கு அவங்க ஆளான சமுதாயம் ஆயிட்டாங்க. எப்படி அவங்க அல்லாஹ்வுடைய அந்த அருளில் இருந்து கோவத்துக்கு ஆளானாங்களோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வுடைய அந்த அருளுக்குள்ளே நம்ம இந்த உம்மத்து இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கோவமாக நம்ம என்ன விருப்பப்படுறோம், நம்ம கோவத்துக்கு ஆளான ஒரு சமுதாயம் ஆக போகிறோங்களா, இல்லை கிறிஸ்தவர்கள் மாதிரி வழி தவறி போக போகிறோங்களா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியும் சகாபாக்கள் மாதிரியும் நம்ம அந்த நேரான பாதையில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்களா? இந்த 3 கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இது எதை குறிக்குதுன்னா, அல் கிதாப் உடையவர்கள்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கேன். அந்த 3 கூட்டத்தையும் இது குறிக்கும். அல் கிதாப் உடையவர்கள் அவங்களுக்கு உண்டான கடமை என்ன, அவங்க செய்ய வேண்டிய அவங்களோட இலக்கு என்ன, அதுதான் இந்த 3 கூட்டத்தையும் பேசுது. குரானுடைய ஸ்டார்டிங்கும் இப்படி தான் இருக்கும். அல் பக்ராவுடைய தொடக்கமும் இதுதான் இருக்கும். அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் இது வந்து அல் கிதாப். இது யாருக்கு வழிகாட்டுன்னு அல்லாஹ் சொல்லும்போது அவங்க வந்து மறைவான விஷயங்களை நம்புவாங்க, அவங்க தொழுகை நிலைநிறுத்துவாங்க, இன்னும் இன்ஃபாக் பண்ணுவாங்க. ஒரு கொள்கை இருக்குன்னா அதை மேலோங்க வைக்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச அவங்கக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ, என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை கொடுத்து இன்ஃபாக் அவங்கக்கிட்ட உள்ளே இருக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் இன்ஃபாக்ன்றது. இப்படி கொடுத்தது அந்த கொள்கையை வந்து மேலோங்க வைக்கிறதுக்காக அவங்க மேலே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள தான் முத்தகின்னு சொல்கிறது. இந்த கூட்டத்துக்கு தான் அல் கிதாப் வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அல் பக்ராவுடைய ஆரம்பமுமே. இன்ஷா அல்லாஹ் அல் ஃபாத்தியாவில் இந்த 7 இம்பார்ட்டண்டான வார்த்தைகளை பார்த்தோம். ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், தீன், இபாதத், நஸ்தஈனு, இது சிராத்தல் முஸ்தகீம். சகோதரர்களே,
அல் ஃபாத்தியாவுடைய கிளாஸ் தான். இன்ஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.